இந்த கூட்டத்தில் நீங்க கலந்துக்காத பாஜக மீது பயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாஜகவை கண்டு பயமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்து உள்ளார். ஓடுதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகால இருந்து வந்து கலந்து கொண்டு திரு ஆனந்த் அவர்கள் அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறார். இப்பொழுது புதுசா ஒரு தீர்மானம், பழைய தீர்மானம் இருக்கு, அந்த தீர்மானம் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா அந்த தீர்மானத்தை நீங்க நிராகரிக்கிறீங்களா, அந்த தீர்மானத்தை எதிர்க்கிறீங்களா? எதற்காக ஒரு புதிய தீர்மானம், ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை தாண்டி இன்னொரு தீர்மானம் கொண்டு வரணும்னா அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன மாத்திக்கிறீங்க? உங்களுடைய ஸ்டாண்ட்ல என்ன மாறுறீங்க? அது நீங்க தான் சொல்லணும். இல்லைங்க, போன தடவை கையெழுத்து போட்டீங்க, இந்த தடவை வேண்டான்னு சொல்றீங்கன்னா அதற்கான காரணங்கள் என்னன்னு நீங்க சொல்லணும். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நீங்க கேட்டிருக்காரு, இந்த கூட்டத்தில் நீங்க கலந்துக்காத பாஜக மீது பயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்றாரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னாலே திமுக தான் எப்பயுமே. இல்லைங்க, தேர்தல் நேரத்துல திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா போகக்கூடாது அப்படின்னு நினைத்த சில பேர் வந்து யாருக்காக அதையெல்லாம் செய்தார்கள் என்ற கேள்விகள் இன்னும் வந்து இருக்கத்தான் செய்து அதற்கான பதில்கள் இன்னும் கிடைக்கல. அவங்களெல்லாம் யார் இயக்குனாங்கன்னு தெரிஞ்சா நாங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அவங்களதான் கேட்கணும், ஆனா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.